தெலுங்கு தெரியாது சார். அந்த பொண்ணு பேசுனது தமிழ் தான். எதுவும் புரியல தானே? புரியல. ஆனா ஏன் அழுதீங்க? ஆடிதான் நின்று பட்டு. ஏமா? ஆமா சார். அம்மாட்ட பேசல தயக்கம் இல்ல? இல்ல சார். உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதே விதத்துல தான் கண்டிப்பேன், இவன் எதனா தப்பு பண்ணாலும் அதே விதத்துல தான் கண்டிப்பேன் தவிர அவனுக்கு பார்ஷியாலிட்டி எதுவுமே நான் பார்க்கவே மாட்டேன். நீங்க அதுல இருந்து பாதி எடுத்து அந்த பையனை கொடுத்துட்டேன். ஏன் அவ்வளவுதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட? அவருடைய மூஞ்சி வந்து நான் சிரிச்சே பார்க்க மாட்டேன். என்கிட்ட வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப என் மூஞ்சி பார்க்கும்போது இப்படி உருடன் ஆயிரும். பாக்கால் மாதிரி எங்க அப்பா இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. எதுல என்ன ஆசை உங்களுக்கு? சார் ஆக்சுவலி எங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அப்படின்றதே எதுவுமே இருக்காது. எதுவா இருந்தாலும் அம்மாவை வச்சுதான், அம்மா தான் ஒரு மீடியேட்டர். அவங்கள வச்சுதான் நாங்க 2 பேருமே கான்வர்ஸ் பண்ணிப்போம். ஒரு கால் அப்படின்னா கூட 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் போன் அடிப்பேன். டோல்கேட் ஹலோ ஆவே லைக் அவர் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. மிச்ச பேர்கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பாத்திருக்கேன். லைக் என்னோட கசின்ஸ் கிட்ட, அவங்களும் பொண்ணுதான், என் தம்பி கிட்ட எல்லாருக்கிட்டும் வந்து சிரிச்சு பேசுவாரு. இங்க மட்டும் ஜோக் அடிக்கல, நாங்க அடிக்க கூடாது. அவங்கள கலாய்ப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் கான்வர்சேஷன் இருக்கு. ஆனா அவருடைய மூஞ்சி வந்து நான் சிரிச்சே பார்க்க மாட்டேன். என்கிட்ட வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப என் மூஞ்சி பார்க்கும்போது இப்படி உருடன் ஆயிரும். எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுற நீங்க எங்கிட்ட ஏன் சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், அது வந்து சின்ன வயசுல குழந்தையில இருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருந்துச்சு சார். நல்ல பாண்டிங்ல தான் இருந்தோம். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஈக்குவல் ஷேர் பண்ற மாதிரி தான், நான் பாசத்தையும் ஈக்குவலா நான் ஷேர் பண்ணிட்டேன். அந்த ஷேர் பண்ணதுனாலதான் இவங்க வந்து என்கிட்ட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. அம்மா கிட்ட இருந்து என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இந்த பொண்ணு மேல ஒரு பாசம் இருக்கு. இப்ப நீங்க அதுல இருந்து பாதி எடுத்து அந்த பையனை கொடுத்துட்டேன். ஏன் அவ்வளவுதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட? இல்ல, அது சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நல்ல பாண்டிங்ல இருந்துச்சு சார். அது வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. டிவில வர்ற மாதிரி பழைய நாடக வாசகம் பேசிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் புரியணும். சின்ன வயசுல குழந்தைக்கெல்லாம் இந்த பாண்டிங் ஆகுறதெல்லாம் தெரியாது. யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்களோட இந்த பிள்ளை பாண்டிங்கா இருக்கும். ரைட் தானே? கரெக்ட். அப்ப பையன் பிறந்த போன்றது எப்படி அப்பாவுக்கும் மகளுக்கும் கேப் விழுந்துச்சு? அப்போ அவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதே விதத்துல தான் கண்டிப்பேன், இவன் எதனா தப்பு பண்ணாலும் அதே விதத்துல தான் கண்டிப்பேன் தவிர அவனுக்கு பார்ஷியாலிட்டி எதுவுமே அது மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். ஈக்குவலா கண்டிக்கிறீங்களா? ஈக்குவலா கண்டிக்கிறதுல பாரபட்சம் காட்டாது. நீங்க அரவணைக்கிறதுல மட்டும் ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? அரவணைக்கிறதுல பாரபட்சம் காட்டு சார். கண்டிக்கும் போதும் அவனை அந்த நேரத்துல கண்டிச்சுட்டா அடுத்த செகண்ட் அவன் என்கிட்ட ஓடி வந்துருவான் சார். அவனா ஓடி வந்துருவான். ஆனா இவன் வரமாட்டான். இப்ப நீங்க போட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இப்போ என்ன சொல்லுங்க, நான் அடிச்சா ஓடி வருவான். பொம்பளை பிள்ளை அப்படி வராது. பாப்பா சாரி பாப்பா, அப்பா தானே பாப்பா தான் சொல்லணும். சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீ வரல, அட நீ என்னம்மா பேண்டவனை பிடிச்சு வெட்ட முடியாம பீய பிடிச்சு வெட்டிட்டு இருக்க. அதனால நான் வந்து விட்டுட்டேன். நான் உட்காந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். சரி இல்லனா இப்படி தலையாட்டுவாரு. இதோட என்னடா சொல்றீங்க? முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேச நம்ம எதுவுமே பதிலே வரலையே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அப்பட தானே அப்படியே போற போக்குல அப்படியே பேச வேண்டியதானே? மெய் சொல்ல மாட்டாங்க, பொம்பளை பொய் சொல்ல மாட்டாங்க எங்க பாட்டி சொல்லிருக்காங்க சார். இல்ல சார், ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸ் நான் தப்பா ஏதாச்சும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாதிரி யூஸ் பண்ணிட்டா அப்பாட்ட பேசணும் ஒரு வார்த்தை தவறிடுச்சுனா ஐயோ அது டக்குன்னு திட்டிடுவாரு சார். அப்ப நான் பொன்னாடி அம்மா சீச்சி நீ என் பொன்னாடி. ஏதாச்சும் பேசும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை இல்லைன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாலே அப்படின்னு ஒரு முறைப்பாரு. அப்படி பாப்பாரா அவ்வளவுதான் காலி உள்ள. ஐ அம் வெயிட்டிங். ஆனா நான் வந்ததுன்னு பாக்குறேன். நானும் நீங்க அவர்கிட்ட பேசுவேங்கிறேன், நீங்க இவர்கிட்ட ரெண்டு எங்கிட்ட தான் பேசுறீங்க. பழகிட்டீங்க உங்களுக்கு. நடுவுல ஒரு ஆளு. ஆமா சார். ஜெனரலா நடுவுல யார் இருப்பா? அம்மா இருப்பாங்க சார். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். அம்மா வந்திருக்காங்களா? இருக்காங்க சார். அம்மா உட்காருங்க. நீங்க உங்க அப்பாட்ட பேசதான் உங்களுக்கு தயக்கமா இருக்கு இல்லையா? ஆமா சார். அம்மாட்ட பேசல தயக்கம் இல்ல? இல்ல சார். சட்டையா வாங்கி கொடுத்தது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. இந்த ஷூ எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி என் மதர் டங் தெலுங்கு. நான் தெலுங்குலயே பேசுவேன். நோ ப்ராப்ளம். கிக்கிலி பிக்கிலினா புரியுற மாதிரி பேசுறேன். ஆமா நாக்கி డాడీ தான் நின்னு பட்டு. నా ఇన్స్పిరేషన్ అన్ని డాడీ దామా. నాకు డాడీ నిండు పట్టినమా. నాకు పట్టింది ఫస్ట్ డాడీ దామా, తర్వాత தான் నువ్వు అందరూ. உங்க மகளை எவ்வளவு பிடிக்கும்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுவேன். వాడిని నాకు నిండా పట్టిన వాడిని నాకు నిండా పట్టిన ఇద్దరు నాకు ఒకటిదా. డాడీ నిన్ను నిండా పట్టినంట, మోనిషిని నిండా పట్టినంట. అది డాడీ చెప్పమంటాడు. నన్ను పట్టిననేసి నాకే తెలిసిన దాన్ని ఎందుకు చీపినంటాడు బయట. అది నేను పెరిగింది అదే மாதிரிதான், మా అమ్మ దగ్గర పెరిగింది అదే மாதிரிதான், அதே மாதிரி அட்டனே వచ్చేసింది. எங்க பிரச்சனை முடிஞ்சது, இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பம்.
వాళ్ళు ఆ కాలంలో ఉన్నారు, వాళ్ళకి అట్నే అయిపోయింది. తిప్పి మాదిగినే ఎందుకు అదే అది అట్ట కాదు. తిప్పి ఎందుకు మాదిగినో అదే మరి ఉంటాడు. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? సరే ఇంక పెట్టి దాన్ని కరెక్ట్ చేసుకుంటాను కానీ. சரி ஓகேமா. இப்போ நீங்க 2 பேரும் பேசல ரொம்ப ஏதோ 2 கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா அம்மா குறுக்க வந்தோடனே ஏன் அழுக வந்துருச்சு? ஆனா உங்க வழி புது வழியா இருக்க, கலக்கிட்ட போ. அழுக வந்துருச்சு, அப்புறம் சிரிப்பு வருது, எல்லாமே அம்மா வந்தோடனே ஏன் வந்துருச்சு குறுக்க வந்தோடனே? என்னோட எமோஷன் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல சார். எனக்கு எதுவா இருந்தாலும் சொல்ல முடியல சார். ஃபுல்லா அப்படியே பழகி அவங்க பழகினதும் இல்லாம எனக்கும் சேர்த்து பழக்கி விட்டுட்டாங்க சார். அப்படியே 19 வருஷமா இப்படிதான். ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறத அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உங்ககிட்ட அவங்க சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல, ரைட்டா? ஆனா அவங்க சொல்ல ஓபன் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு உங்க பொண்ணு. ஒருவேளை நீங்க பேச அனுமதிச்சிருந்தா உங்ககிட்ட உங்க பொண்ணு இப்படிதான் பேசி இருந்திருப்பாங்க. ஒருத்தர் அவர் அழுறாருங்க பாருங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமானே? அவர்கிட்ட கொடுங்க. தெலுங்கு தெரியாது அந்த சார். பொண்ணு பேசுனேன் தமிழ் எதுவும் புரியல தானே? புரியல. ஏன் அழுதீங்க? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அது எமோஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நம்ம பசங்க தானே. இப்போ அந்த பொண்ணு பேசுறது அவருக்கு புரியல, ஆனா இதுதான் பேசுதுன்னு அவருக்கு ஏதோ தோணுதுல, அதுக்கே எமோஷன் ஆகுறாரு. ஆனா இன்னொன்னு சொல்றேன், என்னதான் உங்க பொண்ணு கதறி கதறி கண்ணீர் விட்டு அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். இமோஷனோட உங்க ஒய்ஃபால உங்ககிட்ட சொல்லவே முடியாது, உங்ககிட்ட சொல்லவே முடியாது. இந்த பொண்ணோட இமோஷனை நேரா நீங்க ரிசீவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 19 வருஷமா இழந்திருக்கீங்க. நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் இந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். இனிமே இழக்காது. ரொம்ப சந்தோஷமா வந்தது, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா என்னன்னா பாசமா பேசுறதுங்கிறப்ப தாய்மொழி தானா வந்தது. தாய்மொழி தெலுங்கு அவங்களுக்கு தெலுங்கு. ஆமா சார். ஓகே, அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். அதை தாய்மொழியில தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது.